கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் கேட்கிற பொழுது ஒன்றும் புரியாதது போல தோன்றும். ஒரு சில நேரங்களில் எதற்காக இந்த தலைவர் இவரை பாராட்டுகிறார் என்றும் தோன்றும். அதாவது கதை இதுதான். இயேசு ஒரு கதை சொல்கிறார். ஒரு வீட்டு பொறுப்பாளர் ஒருத்தரை நம்பி ஒரு வேலையை கொடுத்துட்டு போகிறார். அந்த வேலை செய்கிறவர் ஒரு நிர்வாகி அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த நிர்வாகம் செய்கிறவர் என்ன செய்கிறார்? கணக்கு வழக்கில் சரியாக இல்லை. இது அவருக்கு தெரிய வந்ததும் அவர் என்ன செய்கிறாரு? இவரை வேலையை விட்டு நான் உன்னை தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். உடனே இவன், ஐயோ, என்னை இவர் வேலையை விட்டு தூக்கிட்டா நான் நாளைக்கு என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி, ஒருவேளை இவர்கிட்ட கடன் வாங்கினவங்ககிட்ட நான் கொஞ்சம் இரக்கமாக நடந்துக்கிட்டால் இவர் வெளியே அனுப்புனா அவங்கக்கிட்ட போய் நான் கொஞ்சம் பிழைத்து கொள்ளலாமே என்று சொல்லி அந்த கடன் வாங்கியவர்களை வர சொல்லுகிறார். அப்படி அவர் வருகிற பொழுது, நீ எத்தனை கடன் வாங்கியிருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் 100 கூட எண்ணெய் வாங்கியிருக்கேன். சரி, உட்காந்து அதை 50ன்னு எழுது. இன்னொருத்தர் கேட்குறார், நீ எவ்வளோ? கொஞ்சம் குறைக்கிறீங்களா? சவுண்டு கொஞ்சம் குறைங்க, ஒரு மாதிரியா லைட்டாக. அப்போ நீ என்ன வாங்கியிருக்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாரு? நான் 100 குடம் கோதுமை வாங்கியிருக்கேன், 100 மூட்டை கோதுமை வாங்கியிருக்கேன். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு? நீ அதை 80ன்னு எழுது அப்படின்னு சொல்கிறார். இப்படி ஒவ்வொருவருக்கும் அந்த கடனை தள்ளுபடி செய்கிறார். அப்போ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், என்னுடைய கடனை இவர் தள்ளுபடி செய்கிறாரு அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க வீட்டில் போய் இவன் தங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு செய்கிறான். இதை அறிந்த அந்த வீட்டு தலைவர் அவன் முன்மதியோடு செயல்பட்டதை எண்ணி அவரை பாராட்டுகிறார் என்று இயேசு அந்த கதையை சொல்லுகிறார். அதோடு கூட அவர் சொல்லுகிறார், நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினிடத்தில் மிக்க முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். அப்போ நாம் இங்கே என்ன எடுத்துக்கணும் பார்? இயேசு ஒரு கதை சொல்கிறாரு. அதில் அவன் ஏமாத்தினா, மறுபடியும் அவன் ஏமாத்தினா, அப்படி ஏமாத்த பொழுது முன்மதியாக செயல்பட்டான்னு சொல்லி தலைவர் அவரை பாராட்டுகிறார். அப்போ நாமும் அப்படி செய்யலாமா? இயேசுவே அதை பாராட்டுறாரே? இல்லை. நேர்மையற்ற தனத்தை இயேசு எப்பொழுதும் பாராட்ட மாட்டார். அவர் இங்கே என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அவன் இறுதியிலே அவன் முன்மதியோடு அவன் செயல்பட்டான் அப்படிங்கிறதான் அவர் சொல்ல வர்றார். முன்மதியோடு அவன் செயல்பட்டான். அப்போது நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதிலேயே அவன் இவ்வளோ முன்மதியோடு செயல்படுறான் அப்படின்னா, அதாவது ஒரு கெட்ட விஷயத்துக்கு அவன் இவ்வளோ முன்மதியோடு செயல்படுறான் அப்படின்னா, நீங்கள் நல்ல விஷயங்களுக்காக இன்னும் அதிகமாக நீங்கள் முன்மதியோடு செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்ச மாதிரி இருக்கு ஃபாதர். அதாவது இன்றைக்கி ஏமாத்துறாங்க, நிறைய விஷயங்களை சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க. நானும் ஏமாந்துருக்கேன், நீங்களும் நிறைய விஷயத்தில் ஏமாந்துருக்கிறீங்க. நிறைய பேர் இன்றைக்கி நல்லவனாகவே பேசி நம்மளை ஏமாத்துறாங்க. அப்போது அவன் ஏமாத்துறதே இவ்வளோ டெக்னிக்காக முன்மதியோடு செயல்பட்டு ஏமாத்துறான் அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல காரியம் செய்கிறத இன்னும் அதிக முன்மதியோடு செயல்பட்டு செய்யுங்க அப்படிங்கிறத இயேசு சொல்ல வர்ற பாயிண்ட். அதில் நம்ம நேர்மையற்ற தனத்தை இயேசு பாராட்டுறான்னு ஒருபோதும் நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. அவர் இறுதியிலே சொல்லி முடிப்பது என்ன? சின்ன சின்ன காரியங்களில் நம்பிக்கைக்குரியவராக இருப்பவர் பெரிய பொறுப்புகளில் அவரை அமர்த்துவேன். அது ரொம்ப முக்கியம். நம்ம பெரிய ஒரு பொறுப்பு கொடுங்க, நான் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பேன். உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் சின்ன சின்ன பொறுப்பில் நீ எவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக இருக்க, அதை பொறுத்து தான் உனக்கு பெரிய பொறுப்புகள் வழங்கப்படும். அதோடு அவர் முடிக்கும்போது என்ன சொல்கிறாரு? எவரும் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. கடவுளுக்கும் செல்வத்துக்கும் நீங்கள் பணிவிடை செய்ய முடியாது. ஒன்றா இதுக்கு இல்லை இதுக்கு, இப்படி தான் இல்லையா? நீங்கள் 2 படகுல பயணம் செய்ய முடியாது. ஏதோ ஒரு படகுல தான் நீங்கள் கால் வைக்கணும். 2 படகுலையும் கால் வச்சு நான் பயணம் செய்வேன்னா முடியாது அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறார். அப்போது இந்த செல்வத்தை கையாளுவது, இதைத்தான் இன்றைக்கி நற்செய்தியில் அந்த
மைய பொருளாக நாம் பார்க்கிறோம். செல்வத்தை எப்படி கையாளுவது, செல்வம் வைத்திருப்பது சரியா இல்லை இயேசு என்ன தான் இங்கே சொல்ல வர்றார் அப்படிங்கும் பொழுது, செல்வம் வைத்திருப்பது தவறு என்று இயேசு ஒருபோதும் சொல்வதே இல்லை. ஆனால் அந்த செல்வத்தின் மீது இருக்கிற அளவு கடந்த அந்த ஆசை உங்களுக்கு கூடாது. அதான் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் நீங்கள் பணிவிடை செய்ய முடியாது. அப்படின்னா நீங்கள் கடவுளுடைய இடத்துல கொண்டு போய் செல்வத்தை வைக்கக்கூடாது. செல்வம் ஒரு கருவி, அவ்வளோதான். பணம் ஒரு கருவி. ஆனால் அதுவே கடவுளாக உங்களுடைய வாழ்க்கையில் மாறிவிடக்கூடாது. அதை அடைவதிலேயே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொலைத்து விடக்கூடாது. பணம் தேவைதான் அன்றாட வாழ்க்கைக்கு. ஆனால் அதுவே உங்களுடைய மையப்பொருளாக உங்களுடைய வாழ்க்கையில் மாறிவிடக்கூடாது என்று இயேசு நம்மை எச்சரிக்கிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 2 முதல் 12 முடிய உள்ள வசனங்கள் இது தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 2 முதல் 12. தலைவர்களாக கொண்டுள்ள அடிமைகள் அவர்களும் சகோதரர்கள் தானே என்று மதிப்பு கொடுக்காதிருத்தல் தவறு. மாறாக தங்கள் நற்செயலால் பயன் பெறுவோர் நம்பிக்கை கொண்டவர்களும் அன்பர்களுமாய் இருப்பதால் இன்னும் மிகுதியாக அவர்களுக்கு பணி செய்ய வேண்டும். வாசிங்க. இவற்றை நீ கற்பித்து ஊக்குவி, மாற்று கொள்கைகளை கற்பித்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நலம் தரும் வார்த்தைகளுக்கும் இறைப்பற்றுக்குரிய ஒத்துப்போகாதவர்கள். 4வது, தற்பெருமை கொண்டவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், சொற்போர்களிலும் மனப்பான்மை, பழிச்சொல், பொல்லாத ஊகங்கள், ஓயாத மோதல்கள் முதலியன இவற்றிலிருந்தே உண்டாகின்றன. உண்மை இழந்தவர்களிடமும் சீரழிந்த இறைப்பற்று பெரும் ஆதாயம் தருவதுதான், ஆனால் மரண நிறைவு உள்ளவர்களுக்கே தரும். அதாவது இறைப்பற்று, கடவுள் மேலே உங்களுக்கு பற்று வேணும். அந்த பற்று இருக்கும் பொழுது ஒரு மனநிறைவு உங்களுக்கு இருக்கும். அந்த மனநிறைவு இல்லாதவங்க தான் செல்வத்தை தேடி தேடி ஓடுறாங்க. அப்போ நமக்கு கடவுள் கொடுத்ததை வைத்து ஒரு மனநிறைவோடு நம்ம வாழ பழகணும். 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த 100 ரூபாயில் 10 ரூபா, 10% 10 ரூபா கடவுளுக்கு எடுத்து வைக்கணும். மீதி எவ்வளோ இருக்குது? 90 ரூபா இருக்குது. அதில் 20% 20 ரூபா உங்களுடைய முதலீடு நீங்கள் போடணும். இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது சேமிப்பு, சேர்த்து வைக்கணும். மீதி இருக்கிற 70% நீங்கள் உங்களுடைய தேவைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்கள். அதுக்காக நீங்கள் செலவு செய்யுங்க. நாம் இங்கே என்ன பண்ணுறோம்? 100 ரூபா வருமானம்னா 150 ரூபாய்க்கு செலவு பண்ணுறோம். அங்கே தான் நம்ம போகிறோம், மிஸ் ஆகிறோம். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறார்? 100 ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா 10 ரூபா கடவுளுக்குன்னு எடுத்து வை, ஏழைகளுக்குன்னு எடுத்து வை, முடியாதவங்களுக்குன்னு எடுத்து வை. மீதி 20% உன்னுடைய சேமிப்பில் வை. மீதி 70% நீ அதை பயன்படுத்து. இருக்கிறது எல்லாம் நீ போட்டுறாத. அப்போ உனக்கு பின்னாடி எதுவும் இருக்காது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 7வது வசனம், உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது. அவ்வளோதான். வரும்போது ஒன்று நம்ம கொண்டு வரல, போகும்போது ஒன்று நம்ம கொண்டு போகவும் முடியாது. எனக்கு இவ்வளோ பணம் இருக்குது, இன்னும் ஒரு நாள் வாழ்ந்துக்கிறேன் சொல்ல முடியுமா? நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது இல்லையா? நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனா தெரியாது. எல்லாம் கடவுளுடைய கிருபை. தேவைதான், சேர்த்து வச்சுக்கோங்க அது. ஆனால் ரொம்ப அதிகமாக அதுலேயே வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது. நாம் என்ன கொண்டு வந்தோம்? ஒன்றும் கொண்டு வரல. போகும்போது என்ன கொண்டு போக போகிறோம்? நெத்தியில் வச்சுருக்க 1 ரூபாய்க்கு கூட எடுத்துருவாங்க இல்லையா? ஒன்றுமே காதில். அப்போ தான் முக்கியமானவங்களாம் அங்கே பாரு, காதில் இருக்க பாரு அதெல்லாம் கழட்டு இல்லையா? கழுத்தில் இருக்க பாரு அதெல்லாம் கழட்டு. அந்த அடக்கம் பண்ணும்போது நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போ தான் தண்ணி போட்டு அப்போ தான் பாசமழை பொழிவாங்க இல்லையா? கண்ணீர் விடுவாங்க. அது வரைக்கும் அம்மா அப்பாவை கண்டுக்கவே மாட்டான். அது வரைக்கும் அண்ணன் தம்பியை கண்டுக்கவே மாட்டான். ஆனால் செத்ததுக்கப்புறம் தான் ரொம்ப பாசம் மழை பொழிவாங்க. ஏன்னா இருக்கிற அந்த நகையும் கொஞ்சம் ஆட்டை போட்டுருணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போது நம்ம ஒன்று கொண்டு வர போகும்போது எதையுமே கொண்டு போக முடியாது. அந்த ஒரு மனநிலை நமக்கு எப்போவுமே இருக்கணும், அதை மறந்துடக்கூடாது. 8வது, எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மனநிறைவு கொள்வோம். சாப்பிட்றதுக்கு இருக்குது, நல்ல ட்ரெஸ்ஸு கிடச்சிருக்குது, மனநிறைவோடு நாம் வாழுவோம்.
அது அது இது அதுன்னு போக 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 இஎம்ஐயில் போட்டு 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 அனைத்தையும் வாங்கி கடைசியில் கட்ட முடியாமல் தவிச்சிட்ருக்குறோம். அப்படி அல்ல. என்ன இருக்கோ அதை மனநிறைவோடு நாம் வாழ பழகுவோம். அடுத்தவனை போல் வாழணும்னு நினைக்க வேண்டாம். நமக்கு சாமி என்ன கொடுத்துருக்காரோ அதை வைத்து மனநிறைவோடு வாழ பழகுவோம். 9வது, செல்வத்தை சேர்க்க விரும்புகிறவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக்கொள்கிறார்கள். அறிவீனமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் வீழ்ந்து விடுகிறார்கள். இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துவை. செல்வத்தை நீ அதிகமாக நீ தேடுறேன்னா நீ கண்ணியில் விழுந்து விடுவாய். அப்படின்னா நான் சோதனை உனக்கு வரும், சோதனை நீ வீழ்ந்து விடுவாய். இப்போ புறாவை எப்படி பிடிக்கிறாங்க? வலையில் அந்த இதெல்லாம் போட்டு தீனியெல்லாம் போட்டு வலை விரித்து வைக்கிறாங்க. புறா வந்து தீனி சாப்பிட்றதுக்காக வருது, வலையில் மாட்டிக்க. அதான் கண்ணி இல்லையா? அப்போ நீ ஏதோ ஒன்று பிடிக்க போய் வேறு இதில் நீ மாட்டிக்குவ. அப்போ செல்வத்தை தேடுறவங்க கண்ணியில் சிக்கி கொள்வார்கள். அது வேண்டாம். அறிவீனமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களை நீங்கள் வீழ்ந்து விடுவீர்கள். பணம் அதிகமாக அதிகமாக பாவம் அதிகமாகும். கொரிந்து நகரில் ஏற்பட்டது அதான். பெரிய ஒரு நல்ல ஒரு சிட்டி, நிறைய பணப்புழக்கம் அதிகமாக இருந்து அங்கே தான் நிறைய பாவமும் இருந்தது. பணம் அதிகமாக அதிகமாக பாவம் அதிகமாகும் இல்லையா? கோட்டர் வாங்கி குடிச்சிட்டு இருந்தவன் கொஞ்சம் பணம் தானே ஃபாரின் சரக்கு வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறான். குடிச்சு 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 எல்லாம் போகுது. வாழணும்னு நினைக்கும் பொழுது அவனால் வாழ முடியல. பிரைஸ் தி லார்ட். அப்போ என்ன ஆகுது? பல்வேறு தீய நாட்டங்களில் வீழ்ந்து விடுகிறார்கள். இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை. அப்போ இந்த செல்வம் சேர்க்கறது என்ன எங்கே போய் முடியுது? உங்களை கேட்டிலும் அழிவிற்கும் அது கொண்டு போய் முடிக்கும். அது நிலையானது அல்ல இல்லையா? அது நிரந்தரமானது அல்ல. கடவுள் தான் நிரந்தரமானவர். செல்வம் நிரந்தரமானது அல்ல, அது ஒரு கருவி, அவ்வளவுதான் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். 10வது வசனம் வாசிங்க. பொருளாசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். இதை விட தெளிவாக சொல்ல முடியாது. முதல்ல பழைய ட்ரெடிஷனில் பார்த்தீங்கன்னா மணி இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் ஈவில்ஸ் அப்படின்னு போட்டிருக்கும் இல்லையா? பொருளாசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அப்போது பவுலடியார் இங்கே பொருள் வச்சுக்க வேணாம்னு சொல்கிறாரா? பணம் வச்சுக்க வேண்டாம் இல்லை. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பணம் இருப்பது நல்லது, அதுவே உங்களுடைய எஜமானனாக மாறிவிடக்கூடாது இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அப்போ அதுதான் பண ஆசை தான் எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். ஆணிவேர். அப்போ நீங்கள் அதை மாற்றிக்கணும். அடுத்தது, அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று பிறழ்ந்து திரிந்து. என்ன ஆகுது? அதிகமாக பணம் சேரும்பொழுது என்ன ஆகுது? விசுவாசம் போயிடுது. அதான் எனக்கு எல்லாமே இருக்குதே, நான் எதுக்கு கோயிலுக்கு போகணும்? அதான் எனக்கு இல்லாத பணமா, நான் பார்க்காத இதையா, எல்லாமே எனக்கு இருக்கு, எனக்கு எதுக்கு சாமி, எனக்கு எதுக்கு கடவுள், எனக்கு எதுக்கு கோவில், நான் வீட்டிலே இருந்துக்குவேன் இல்லையா? அப்போ பணம் அதிகமாகுது, என்ன போகுது? விசுவாசம் போகுது. அப்புறம் பிறழ்ந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்கிறார்கள். பல வேதனைகளை சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்த கதையா இந்த பண ஆசை பிடிச்சவன் என்ன பண்ணுறான்? வேதனையை தானாகவே போட்டுக்கொள்ளுகிறான். யாரும் வந்து இவனுக்கு ஆப்பு வைக்க வேண்டாம், இவனே ஆப்பு சொருகி அது மேலே போய் உட்காந்துக்குவான். பிரைஸ் தி லார்ட். அப்போது அதுதான் கடவுள் சொல்கிறார், வேண்டாம், இந்த பண ஆசை உங்களை இந்த அழிவில் கொண்டு போய் விட்டுரும், உங்களை சோதனையில் கொண்டு போய் விட்டுரும். அது வேண்டாம். தேவை அளவோடு இருங்க, அது மேலே ரொம்ப ஆசை வைக்காதீங்க. நீங்கள் எதை அதிகமாக தேடணும்? கடவுளை நீங்கள் அதிகமாக தேடுங்க, அப்பொழுது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் என்று சொல்லுகிறார். இன்று வாசிக்கப்பட்ட பதிலுரை பாடல், பாருங்கள். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். அப்போ கடவுள் யார் பக்கம் இருக்கிறாரு? அவர் ஏழைகள் பக்கம் இருக்கிறார். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. ஆவியில் ஏழ்மையுள்ளவர்களாய் இருங்கள், தாழ்ச்சி உள்ளவர்களாய் இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். திருப்பாடு 113 அதில் அப்படியே வாசிக்கும் பொழுது, ஆண்டவரின் ஊழியர்களே அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள், ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. அப்போ ஆண்டவரை எல்லாரும் புகழுங்க. ஏன் புகழணும்? அடுத்து சொல்லுது, மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர், அவர் பெரியவர், வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. வானம் எவ்வளோ தூரம்
இல்லையா? நமக்கு தெரியல, இன்னும் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறான். அவ்வளோ அதையும் விட உயர்ந்தது அவருடைய மாட்சி. அவ்வளோ உயரத்தில் இருக்கிறார் கடவுள். நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? யாருமே இல்லை. அவர் தான் பெரியவர், ஆண்டவர் தான் பெரியவர். அவர் அவ்வளோ உயரத்தில் அவ்வளோ வல்லமையோடு மாட்சியோடு இருக்கிறார். அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். ரொம்ப முக்கியம். அவ்வளோ உயரத்தில் இருக்கிற கடவுள் குனிந்து வானத்தையும் வையகத்தையும் பார்க்கிறார். குனிந்து பார்க்கிறார். கடவுள் குனிந்து பார்க்கிறார். ஏன் பார்க்குறாரு? ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கைதூக்கி விடுகின்றார். அதுக்காக அவர் குனிந்து பார்க்கிறார். அவ்வளோ உயரத்தில் இருக்கிற கடவுள், செல்வராக இருக்கிற கடவுள், எல்லா மாட்சியும் கொண்டிருக்கிற கடவுள் குனிந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் ஏழைகளின் சார்பாக இருக்கிற கடவுள், ஒதுக்கப்பட்டோரை சார்பாக இருக்கிற கடவுள், புறந்தள்ளப்பட்டவருடைய சார்பாக இருக்கிற கடவுள். அதான் பாருங்கள், தூசியிலிருந்து தூக்கி நிறுத்துகின்றார். தூசியில் கிடக்கிற மக்கள் இல்லையா? ஒன்றுக்கு தூசியில் என்ன, நீ ஒன்றுக்கு உதவாதவன், அப்படி தூசியில் கிடக்கிற மக்களை குனிந்து பார்க்கிறார் அந்த மாட்சியுள்ள கடவுள். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து தூக்கி விடுகின்றார். குப்பை மேட்டுனா ஒன்றுக்கும் உதவாதான் குப்பை மேட்டுக்கு போகும். அப்படி இருக்கிற அவனை அவர் உயர்குடி மக்களிடையே அவர் கொண்டே உட்கார வைக்கிறார். அதான் அடுத்தது. உயர்குடி மக்களிடையே, தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். அப்போ கடவுளுடைய நிலைப்பாடு இதுதான். நான் ஏழைகளின் சார்பாக இருக்கிற கடவுள், புறந்தள்ளப்பட்டவருடைய சார்பாக இருக்கிற ஒரு கடவுள். இன்னும் சிறப்பு சேர்க்கும் வண்ணமாக திருப்பாடல் 49 எடுங்களேன். திருப்பாடல் 49. அதனுடைய தலைப்பே செல்வம் பயனற்றது அப்படின்னு போட்டிருக்கு. 5வது வசனம் வாசிங்க. துன்ப காலத்தில் நான் அஞ்சுவானேன், என்னை வளைத்து கொண்டு கொடுமைப்படுத்தும் வஞ்சகருக்கு நான் அஞ்சுவானேன். அதாவது செல்வம் வச்சிருக்கிறவங்க சொல்கிறாங்க, நான் எதுக்கு பயப்படணும்? துன்ப காலத்தில் நான் எதுக்கு பயப்படணும்? பஞ்ச காலத்தில் நான் எதுக்கு பயப்படணும்? யாரை பார்த்து நான் பயப்படணும்? என்கிட்ட பணம் இருக்குது. அப்போ அவனுடைய பாதுகாப்பு அவன் எதில் வச்சுருக்கிறான்? நம்பிக்கை எதில் வச்சுருக்கிறான்? பணத்தில் வச்சுருக்கிறான். அதனால் அவன் சொல்கிறான், நான் யாரை பார்த்து பயப்படணும்? என்கிட்ட தான் நிறைய பணம் இருக்குது. 6வது வசனம், தம் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றவரோ தம் செல்வ பெருக்கை குறித்து பெருமையாக பேசுகின்றனர். இல்லையா? ஒரு கார் வாங்கிட்டா, கொஞ்சம் பணம் வந்துட்டா, கொஞ்சம் நகை போட்டுட்டா, புது புடவை போட்டு கட்டிட்டா, அவ்வளோதான். நம்ம ஆடுற ஆட்டம் எல்லாம் இங்கேயே நம்ம பல வருஷம் வாழ்கிற மாதிரி பண்ணுறோம். அப்போது தங்களுடைய செல்வத்தை குறித்தவர்கள் பெருமை அடித்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் நடக்க போகிறது என்ன? 7வது வசனம், உண்மையில் தம்மை தாமே மீட்டுக்கொள்ள எவராலும் இயலாது. அப்படின்னா என்ன? அந்த சாவிலிருந்து தப்பிக்க யாராலும் இயலாது. இல்லையா? மீட்டுக்கொள்ள, இந்த சாவிலிருந்து உங்களை மீட்டுக்கொள்ள யாராலும் முடியாது. நான் இவ்வளோ பணம் வச்சுருக்கேன், நான் தப்பிச்சிருவேன், சொல்லவே முடியாது. தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது. கடவுளுக்கு லஞ்சம் கொடுக்க முடியாது. ஆண்டவரே, எங்கிட்ட இத்தனை கோடி இருக்குது, இந்தா ஒரு 20 கோடி உனக்கு கொடுக்குறேன், இன்னொரு வருஷம் கூட நோயின்னு சொல்கிறாங்க, கேன்சர்னு சொல்கிறாங்க, இறந்துடுவேன்னு சொல்கிறாங்க, இன்னொரு நாள் கூட நான் வாழ்கிறேன், இந்தா ஒரு 20 கோடி வச்சுக்கோ. பேரம் பேச முடியுமா? முடியாது. தம் உயிரை மீட்டுக்கொள்ள கடவுளிடத்தில் பேரம் பேச முடியாது. 8வது வசனம், மனித உயிரின் ஈட்டுத்தொகை மிக பெரியது. மனுஷனுடைய உயிர் செல்வத்தை விட மிக உயர்ந்தது. அதை நம்ம எவ்வளோ சாதாரணமாக நம்ம நினச்சிக்கிறோம். 9, ஒருவரால் என்றென்றும் வாழ்ந்துவிட முடியுமா? படுகுழியை காணாமல் இருந்து விட முடியுமா? தங்கத்தட்டில் சாப்பிட்றேன் அப்படின்னு நீ சொன்னதுனால நீ படுகுழியை காணாமல் போயிட முடியுமா? அவனுக்குன்னு ஒரு குழி இருக்குல்ல, அந்த குழிக்குள்ளே நீ போகாமல் இருந்துட முடியுமா? எல்லாரும் அந்த குழிக்குள்ளே ஒரு நாள் போய் தான் ஆகணும். பிரைஸ் தி லார்ட். பேசாமல் பூசைக்கு வந்திருக்காமல் வேற எங்கேயாச்சும் போயிருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். 17வது வசனம், ஏனெனில் சாகும்போது அவர்கள் எதையும் எடுத்து போவதில்லை,
அவர்களது செல்வம் அவர்கள் பின் செல்வதில்லை. எவ்வளோ தெளிவாக பைபிள் சொல்கிறேன். இன்னும் யாரும் சாகும்போது நீ ஒன்றும் கொண்டு போக முடியாது. நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கழட்டிட்டு தான் விடுவான். அருணாக்குடியிலிருந்து எல்லாத்தையும் கழட்டிடுவான், ஒன்றும் விட மாட்டான். அப்படி ஒன்றும் கொண்டு போக முடியாது. 18, உயிரோடு இருக்கையில் அவர்கள் தம்மை ஆசி பெற்றோர் என்று கருதினாலும், ரொம்ப முக்கியம், நீங்கள் நன்மையே நாடினீர்கள் என மக்கள் அவர்களை புகழ்ந்தாலும். அதாவது இப்போ செல்வம் வச்சுருக்கிறோம், நம்ம என்ன சொல்கிறோம், பாருங்க கடவுள் அவனை எவ்வளோ ஆசீர்வச்சிருக்கிறார் இல்லையா. நீ ஆசி பெற்றவென்று கருதினாலும், நீங்கள் நன்மையே நாடினீர்கள் என மக்கள் எல்லாம் சொன்னாலும், நீ பண்ணுறது உனக்கும் கடவுளுக்கு தான் தெரியும் எப்படி பணம் வந்துச்சுன்னு. அப்போ பண்ணாலும் 19, அவர்கள் தம் மூதாதையர் கூட்டத்தோடு சேர்ந்து கொள்வர், ஒருபோதும் பகலொளியை காண்பதில்லை. முன்னாடி எப்படி அவங்க தாத்தா பாட்டிலாம் இறந்தாங்களோ அதே மாதிரி தான் நீயும் ஒரு நாள் இறப்ப. ஒருபோதும் பகலொளியை காண்பதில்லை. இது கடவுளுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. பகலொளி, அந்த கடவுளுடைய பிரசன்னத்தை நீ பார்க்க முடியாது. அப்படின்னா நிலை வாழ்வை அடைய முடியாது. 20, மனிதர் தம் மேன்மையிலேயே நிலைத்திருக்க முடியாது. எல்லாரும் ஒரு நாள் போயிடுவோம். அதனால் இந்த வாழ்கிற வாழ்க்கையில் கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் நம்மால் முடிந்த நன்மைகளை நாம் செய்யணும். சர்ச்சுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஒரு இறை பணிக்கு நாம் என்ன உதவி செய்யலாம், ஒரு ஏழை இருக்க அவங்களுக்கு நம்ம எப்படி உதவி செய்யலாம், எனக்கு கிடைக்கிற வருமானத்தில் ஒரு 10% கடவுளுக்குன்னு எடுத்து வைக்கிறேன்னா, ஏழைகளுக்குன்னு எடுத்து வைக்கிறேன்னா, உதவி செய்கிறேன்னா, அதை பொறுத்து தான் அந்த பகலொளி, அந்த நிலை வாழ்வு நான் காண முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். தொடர்ந்து அதற்கான வரம்பேணி திருப்பலியில் ஜெபிப்போம். இறைவன் வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.